ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேத்திக்கு வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு மிக்ஸ்டு க்ளோசிங்ல தான் இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் தான் குடுத்துருக்கு. அப்படி பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் வந்து ஏர்னிங்ஸ்ல வந்து குடுத்திருந்தாலும் ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் இருக்கு அப்படிங்கிறனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நேத்தி வந்து மார்க்கெட்ல தெரியல. அதனாலயே இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து லிட்டில் பிட் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரிய அப்சைட் மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து இல்ல இதுல. ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $75ங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டாவ பத்தி பார்க்கணும் அப்டின்னா, ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வந்து இன்னும் எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஆக்சுவலுக்கும் அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா டெக் ஸ்டாக்ஸ்ல வந்து கொஞ்சமா ப்ராஃபிட் புக்கிங் வந்து வந்துச்சு. இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் எதெல்லாம் கவனிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்னிங் செஷனை கவனிக்க போறாங்க, ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை கவனிக்க போறாங்க, ஏஏ ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத கவனிக்க போறாங்க, பாண்ட் ஈல்டு மேல ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிக்க போற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அடுத்து வந்து டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500ல இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம வந்து பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குளோபல் சென்டிமெண்ட் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் மேல வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷர் குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இன்னும் ஈஸ் ஆகல உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல. ஸோ அதனால ஆயில் மார்க்கெட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $80க்கு போயிடுச்சு அகைன். எவ்வளவு தூரம் மினிமல் லோவுக்கு போயிருந்ததுன்னா $66 வரைக்கும் போனது வந்து உங்களுக்கு வந்து இப்ப $80க்கு அகைன் வந்திருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா $85 தாண்டியாச்சு ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால இன்னும் ஆயில் மார்க்கெட்டை வந்து இன்னும் ஸ்டேபிளா வைக்க முடியல, அதாவது லோ பிரைஸ்ல வைக்க முடியல. அதனாலயே இன்னும் பெரிய இஷ்யூவாவே இருக்கு இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ். ஸோ ரஷ்யா உக்ரைனோட கான்ஃபிளிக்ட் னால இந்த நேச்சுரல் கேஸோட இதுவுமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ ரஷ்யா தான் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப ரஷ்யாக்கே பற்றாக்குறை இருக்கிறதுனால ஸோ நேச்சுரல் கேஸ்லயும் உங்களுக்கு வந்து அதோட ப்ரெஷர் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சைனா வந்து யூஎஸ் ட்ரேடுன்னு எந்த ஒரு பாலிசி அப்டேட் வந்தாலும் செமிகண்டக்டர் ஸ்டாக் வந்து சைனா யூஎஸ் ட்ரேடுக்காக எந்த அப்டேட் வந்தாலுமே செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் உடனே ரியாக்ட் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால எனர்ஜி செக்டார் ஆகட்டும், டிஃபென்ஸ் செக்டார், இது ஆயில் பிரைஸோட மூவ்மெண்ட், இன்ஃபிளேஷனோட எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸோட ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 ஏரியாவுமே நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும். டவுஜன்ஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து லைட்டா பாசிட்டிவ்ல இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி S&P 500ம் டவுன் ஆயிருக்கு, நாஸ்டாக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஏதாவது பெரிய அதோட என்ன சொல்றது, ஹெட்லைன் சேஞ்ச் இல்லாத ஒரு விஷயம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் பெருசா ரியாக்ட் பண்றதுக்கு இல்லை. ஹெட்லைனையே மாத்துற மாதிரி ஏதாவது நியூஸஸ் வந்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மாறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வந்து வரப்போகுது. ஹவுசிங் மார்க்கெட்டோட அப்டேட் வரப்போகுது. ஃபெட்டோட அபிஷியல் கமெண்ட்ஸ் நேத்தி வந்து ரீட்டைல் சேல்ஸ் வந்தது பாத்தீங்களா. ஸோ அதோட அபிஷியல் கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஎஸ் எக்கனாமி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஏர்னிங் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து நெட்ஃபிளிக்ஸோட ஏர்னிங் செஷன் வந்து உங்களுக்கு நேத்தி வந்துருச்சு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கான ரியாக்ஷன் வந்து இது வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா லிட்டில் பிட் சர்ப்ரைஸ் தான். லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி அவங்க வந்து கொடுத்த சர்ப்ரைஸ்ல வந்து ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா திருப்பியும் கேப் டவுன் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் அப்சைட்ல இருக்குமா அப்படிங்கறது வந்து டவுட் தான். ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா $70 தான் இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் தாண்டி கீழே இறங்குதுன்னா இன்னும் அது வந்து டவுன் போய்கிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேப் டவுன் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஓபன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேப் டவுன்னா $63 ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்படி இல்ல அப்படின்னா இன்னும் டவுன் வர்றது 63 விட்டு கீழே ஓப்பனிங் ஆனுச்சு அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட ஏர்னிங்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் ஷவாப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரப்போகுது. ஹெல்த் கேர் செக்டரோட அப்டேட் வந்து இன்னைக்கு வரும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க போகுது. ஸோ கம்பெனி கைடன்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்களா இல்லையா, கைடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி ஏஐ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல என்விடியா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பேசுற மாதிரி என்விடியா ஆகட்டும், ஏஎம்டி ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட், பிராட்கேம், இது அதே மாதிரி தாய்வான் செமிகண்டக்டர் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாவே இருக்கு. ஷார்ட் டேர்ம் சென்டிமெண்ட்ல தான் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸோ இன்னைக்கான பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பாண்ட் ஈல்டு வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபெட்டோட கமாண்ட் வந்து ஃபெட்டோட கமாண்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் வந்து மிஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸோட வல்டாலிட்டி வந்து ஓவரால் மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து முடிவு பண்றதுக்கான ஆயில் ஸ்டாக் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல வந்து முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸ் எதுவும் பெருசா சேஞ்ச் ஆகாம இருக்கணும். திருப்பியும் புதுசா ஏதாவது குண்டு போட போறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாம இருக்கணும். பேசினாங்கன்னா தொலைஞ்சது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக்கோட கடைசி நாள் இது. ஸோ வீக்லி க்ளோசிங் வந்து இந்த லைனுக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நாஸ்டாக்ல. அதே மாதிரி S&P 500 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி கேண்டில்ஸ்ல பாக்குறப்ப இதுவுமே டவுன் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து 2 hours 4 hours கேண்டில்ல பாத்தீங்கன்னா இதோட கிளாரிட்டியான விஷயம் தெரியும். ஸோ லிட்டில் பிட் டவுன் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இன்னைக்கு வந்து முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டினா மேக்சிமம் லோ வந்து உங்களுக்கு வந்து நேத்தியான லோவோட கீழே இறங்கிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மெயின் சப்போர்ட்டா இந்த லைன் தான் ஆக்ட் ஆக போகுது. 52,178 தான் மெயின் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போறது வந்து 52,658 அப்படிங்கறதா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு லைனுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் வந்து டிசைட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரப்போற கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷன், பாண்ட் ஈல்டு பத்தின கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண போகுது எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போகுது அப்படிங்கறது. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து வின்னர் வந்து ஃபாலோ த்ரூ கிடைக்குதா, ஏர்னிங்ஸோட வின்னர்ஸ் வந்து ஃபாலோ த்ரூ கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ண போறாங்க. பாண்ட் ஈல்டு எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கறத செக் பண்ண போறாங்க. இது எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் மார்க்கெட்ல எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.